ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான உரிமை ருக்மணி அம்மா, தனம் மற்றும் கதிரேசனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி வர எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்த்துடலாம். இன்னைக்கான எபிசோடில் ராதிகாவோட அப்பா வாசிக்கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, ராதிகாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நல்ல வேலையில் இருக்கான், நல்ல சம்பளத்தோடு இருக்கான், அதனால அவளுக்கு நல்ல வரனாவும் தெரியுது, அதனால மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட வாசிக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாலும் இனி வேற வழி கிடையாது. ராதிகாவுக்கு இப்போ கல்யாணம் வேணாம் சொன்னாலும் அண்ணன் கேட்குற மாதிரி மனநிலையில் இல்லை, அப்பா வேற மாதிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ண போகிறாங்க. சரிண்ணே, நாளைக்கு கண்டிப்பாக நான் ராதிகாவை அனுப்பி விட்றேன் அப்படின்னு இன்னைக்கான எபிசோடில் சொல்லிட்டாங்க. இனி அடுத்ததா ராதிகா என்ன செய்ய போகிறாங்கன்னா, வாசிக்கிட்ட போய் பேச போகிறாங்க. அத்தை, என்னத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்போது என்னடானா எங்கள் அப்பா ஒருத்தர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன், எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் சொல்லி பேசினா நீங்கள் எப்படி ஒத்துப்பீங்க? இப்படி தான் இருப்பீங்களா? என்னை மருமக சொல்லிட்டு இப்போ ஏமாத்துற அளவுக்கு கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அடிப்போடி கூறுகட்டவளே, உன்னை போய் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேனா? கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதோ எங்கள் அண்ணன் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் ஃபார்மாலிட்டிக்கு தாண்டி போக சொல்கிறேன். போய் அங்கே எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலைன்னு மட்டும் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு இங்கே வந்துரு போதும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க வாசுகி. என்னத்தான் சொல்கிறீங்க? உண்மையாவா? அப்படி சொன்னால் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார்ல அப்படின்னு கேட்க போகிறாங்க ராதிகா. ஆமாடி, நீ சொல்கிறதெல்லாம் சொல்லு, அங்கே அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி வாசுகி சொல்கிறாங்க. இதை நம்பி காலையில் எழுந்ததுமே கதிரேசன் ராதிகாவை கூப்பிட்டு போய் அவங்க மாமா வீட்டில் விட போகிறாரு. ராதிகாவை விடணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ராதிகாவோட அப்பா தனம் கதிரேசனையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார். அதனால் அவங்களும் சேர்ந்து போயிருக்காங்க. போகிற சமயத்தில் தான் அங்கே வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரப்போகிறாங்க. அப்போ ராதிகாவோட அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட கதிரேசன் யார், வாசிகி யார் அப்படின்ற எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி வைக்க போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னா, பொண்ணுக்கு சம்மதமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அப்பாட்ட சொல்லவும், அவள் என்ன சம்மதிக்கிறது, அதெல்லாம் சம்மதத்தோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்ல போகிறாரு. ராதிகா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அத்தை என்னை எல்லாம் இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்ல போகிறாங்க. இதை கேட்டதுமே ராதிகாவோட அப்பா என்ன நினைக்க போகிறாங்கன்னா, அதிர்ச்சியாக போகிறாங்க. ஏன் உனக்காண்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நல்ல இடமா இருக்குது, நல்ல மாப்பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உனக்கு இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்தா, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட போகிறாரு. அந்த தருணத்தில் ராதிகா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெளியே கிளம்பி போக போகிறாங்க. அப்போ தான் ராதிகாவோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ ருக்மணி அம்மா நம்ம வீட்டில் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, அதனால தான் இப்போ ராதிகா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவருக்கு நினப்பு வந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த தருணத்தில் தான் அவருக்கு இன்னும் கோபம் அதிகரிக்குது. அந்த தருணத்தில் தான் கரெக்டாக அவர் கேள்வியும் கேட்டுட்டாரு ராதிகாட்ட. அப்படி என்ன கேள்வி கேட்க போகிறாரு ராதிகாவோட அப்பா அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் உண்மையாக சொல்ல போகிறாரு. என்னம்மா ராதிகா, நீ அம்மா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைட்ட வளர விட்டேன், நீ மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி, நம்ம தங்கச்சி மையனுக்கு கட்டி வச்சா கண்டிப்பாக நம்ம மகன் நல்லா இருப்பா அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதுவும் நடக்கலை. சரி, இப்போவாது ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சா, நீ இப்போ பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்ல போகிறான்னா, உன்னை பற்றி தான் இப்போ தான் எனக்கு புரிய வருது, நீ எதனால கல்யாணம் வேணாம் சொல்கிறது இப்போ தான் எனக்கு கரெக்டாக தெரியுது. ஏன்னா உன் மனசில் இன்னும் கதிரேசனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கு, அதனால தான் இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே கேட்க போகிறாரு. அந்த தருணத்தில் தான் என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் நினைக்க போகிறாரு. அந்த சமயத்தில் ஆமாம் மாப்பிள்ள, உங்களை நினச்சிக்கிட்டு தான் இப்போ இவ கல்யாணம் வேணாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல போகிறாரு. அந்த சமயத்தில் தான் எல்லா உண்மையும் உடைக்க போகிறாருன்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ருக்மணி அம்மா எனக்கு தேடி வீட்டுக்கு வந்தாங்க, இவளை பற்றி சொன்னாங்க, இன்னமும் கதிரேசனை நினச்சிக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பலை. என் பொண்ணு கல்யாணத்தை மறந்து அந்த காயத்தை மறந்து வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கான டைம் வேணும்னு நினச்சிக்கிட்டு தான் அங்கே இருக்கான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அங்கே இருந்ததுக்கு காரணமே இப்போ உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் இருந்தான்னு இப்போ தான் மாப்பிள்ள தெரியுது. அவங்க சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல தனம் இருக்க போகிறாங்க. தனம் இருந்ததுமே என்னடா இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாங்க. அப்போ தான் வாசுகி என்ன நினைக்க போகிறாங்கன்னா,
ஓ! இந்த ஏற்பாடு எங்க அண்ணன் மாப்பிள பார்க்குற ஏற்பாடு பண்ணதெல்லாம், ஓ! இவ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இவ்ளோ தூரம் பண்ணியிருக்காரா? இதுக்கு மேல ருக்மணி அம்மாவ நம்ம இந்த வீட்ல இருக்க வச்சா, கண்டிப்பா ராதிகாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்புற முயற்சியில தான் இருப்பா. கண்டிப்பா அவள முதல்ல வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்க போறாங்க வாசுகி. இந்த திட்டம் தீட்டணும்னா கண்டிப்பா ராதிகா அவங்களோட போய் தானே ஆகணும். அப்போ அதுக்கு என்ன ராதிகாவோட அப்பாட்ட பேசணுமோ, கண்டிப்பா அதத்தான் பேச போறாங்க. விடுங்கண்ணே, அவ ஏதோ சின்ன பிள்ளை. சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா பக்குவமா புரிஞ்சுக்க போறா. கொஞ்ச நாள் ஆகட்டும். இதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க. விடுங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. கண்டிப்பா ராதிகா மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேச போறாங்க. சரிம்மா, நீ சொல்ற மாரியே நான் அவளுக்கு டைம் குடுக்குறேன். ஆனா, சொன்ன மாதிரி இவ மனசு மாறாம இன்னும் இருந்துக்கிட்டே இருந்தான்னா, கண்டிப்பா நான் மகன கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்லப் போறாங்க. அண்ணே நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா ராதிகாவ எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, வீட்டுக்கே நேரா கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல தனமும் கதிரேசனும் பிடிக்காத விதமா தான் இருக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ள வந்த வாசுகி அடுத்ததா என்ன பண்ணுவாங்கன்னா, ருக்மிணி அம்மா கிட்ட போயி, ஏய் என்ன என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு எங்கள் அண்ணன் மூலமாகவே நீ வேலை பார்த்துருக்கியா? நான் எங்கேயோ போயிருக்கேன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது நீ இந்த வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு. உன்னை தான் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் கண்டிப்பாக தனம் பொங்கி எழப்போகிறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த தனத்துக்கு கோவம் வரப்போது அந்த சமயத்தில் தான் வாசிகை எதுத்தும் பேச போகிறாங்க. அத்தை, அவங்கள நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. என்னால் பொறுமையாக இருக்கவும் முடியாது. அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த வீடு அவங்களுக்கும் சொந்தம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதிலை சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி தனம் பேசுனது கேட்டதுமே வாசுகிக்கு என்ன தோணுதுன்னா, புள்ள பூச்சிக்கெல்லாம் இப்போ கொடுக்க முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நேருக்கு நேராக மோதுறதை விட மறைமுகமாக மோதுறது தான் நல்லா இருக்கும் போல. இனிமேல் எதுவுமே நேரடியாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம ருக்மணி அம்மா இதுக்கெல்லாம் பயந்தவங்க கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் தான் வாசுகி அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்கள கீழே விழுக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தருணம் தான் வரப்போகுது இனி வர எபிசோடில். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாங்க. மீண்டும் சந்திப்போம்.